வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்கான உச்சவரம்பு 4500 ரூபாயாக உயர்த்தப்பட்ட போதிலும் ஏடிஎம்கள் செயல்படாத காரணத்தால் பணம் எடுக்க முடியவில்லை என மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் பாலாஜியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். பாலாஜி, சொல்லுங்க, சென்னையில் ஏடிஎம்களின் செயல்பாடு தற்பொழுது எப்படி இருக்கிறது? இது குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க பாலாஜி. வணக்கம் மோகன். அதாவது இந்த 1ஆம் தேதியிலிருந்து ஏடிஎம்களில் 4500 ரூபாய் வரை பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அறிவிப்பு வந்திருந்தது. இதற்கு முன்பாக 2500 ரூபாய் வரை மட்டுமே ஏடிஎம்களில் பணம் எடுக்க முடிந்தது. அந்த நேரத்திலே கூட பார்த்தீர்களானால் பெரும்பாலான ஏடிஎம்கள் வேலை செய்யவில்லை. அதாவது கடந்த 52 நாட்களுக்கு முன்பு எந்த நிலை சில ஏடிஎம்கள் திறக்காமல் இருந்தது, அதே போன்றுதான் இன்று வரையிலும் பெரும்பாலான ஏடிஎம்கள் திறக்காமலே இருக்கின்றன. நாடு முழுவதும் சுமார் 2.5 லட்சம் ஏடிஎம்களில் வெறும் 1 லட்சம் ஏடிஎம்கள் மட்டுமே இயங்கி வருவதாக வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான ஏடிஎம்களில் இன்னும் 2000 ரூபாய் மட்டுமே வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 4500 ரூபாய் வரை எடுக்கலாம் என்ற அறிவிப்பு வந்த பின்பும் பெரும்பாலான ஏடிஎம்களில் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் மட்டுமே வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் 100 ரூபாய் நோட்டுகள் சுத்தமாக வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. 500 ரூபாய் நோட்டும் வருவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் என்று அறிவிக்கப்பட்டதோ, அதாவது 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் என்று செல்லாது என்று அறிவிக்கப்பட்டதோ அன்றிலிருந்து பெரும்பாலான ஏடிஎம்கள் திறக்கப்படாமல் இருப்பது பெரும்பாலான இடங்களில் காண முடிகிறது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான 7 ஏடிஎம்கள் அந்த இடத்துல இருக்குது. அந்த 7 ஏடிஎம்களும் மோடி அவர்கள் பேசிய நவம்பர் 8ஆம் தேதியிலிருந்து அந்த 7 ஏடிஎம்களும் இன்று வரையில் திறக்கப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இருக்கிறது. மோகன், உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி.